பொன்னன் பராந்தகபுரத்தின் வீதியில் போய்க் கொண்டிருந்தபோது எதிரில் ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒதுங்கி நின்றான். பல்லக்கில் அமர்ந்திருந்த குந்தவி தேவியை தீவர்த்தி வெளிச்சத்தில் பார்த்தான். வழியில் அனாதையாய் கிடந்தவனை தூக்கி தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு வருவதற்கு எவ்வளவு பெருந்தன்மை வேண்டும்? அன்றிரவு பொன்னன் அவ்வூர் கோயில் பிரகாரத்தில் படுத்துக்கொண்டே மேலே செய்ய வேண்டியதை பற்றி சிந்தனை செய்தான். இளவரசரோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். குந்தவி தேவியை காட்டிலும் திறமையாக அவரை தன்னால் கவனிக்க முடியாது. இளவரசர் எங்கே போக விரும்பினாரோ அவ்விடத்துக்கே குந்தவி தேவி அவரை அழைத்து போகிறார். பின்னர் அவருக்கு உடம்பு குணமாகும் வரையில் தான் என்ன செய்வது? ராணி அருள்மொழி தேவியை விடுதலை செய்ய வேண்டிய காரியத்தை பார்ப்பது நலமல்லவா? இதற்கு சிவனடியாரை போய் பார்த்து அவருடன் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். அருள்மொழி தேவியை பற்றி ஏதாவது துப்பு தெரிந்தவுடன் தம்மிடம் வந்து தெரிவிக்கும்படி சொல்லியிருக்கிறார். அடர்ந்த காட்டுக்குள் மறைந்திருக்கும் சிற்பியின் வீட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார். அங்கே போய் அவரை சந்தித்து அவருடைய யோசனைப்படி நடப்பதுதான் உசிதம் என்று தீர்மானித்தான் பொன்னன்.